எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். புது சந்தோஷத்தோடையும் புது உற்சாகத்தோடையும் இந்த தீபாவளியை கொண்டாட காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களோட சந்தோஷத்தை பல மடங்காக்குறதுக்கு நம்ம விஜய் டிவில பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சிகளின் ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் இந்த அரசன்ஸ் ஆஃப் விஜயின் தீபாவளி. இந்த தீபாவளி தொகுப்புல நம்ம முதல்ல பார்க்க போற நிகழ்ச்சி, நீங்க ரொம்ப நாளாவே ப்ரோமோஸ் பார்த்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது விஜய் டிவிக்கு மட்டும் இல்லைங்க, சின்ன திரைக்கு ஒரு புது முகத்தை கொடுத்த நம்ம ஜோடி நம்பர் 1 ஒரு புது பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன ஒரு புதுமை அப்படின்னு நான் சொல்றதை விட இவங்களே சொல்றாங்க. ஓவர் டு யூ ரம்யா அண்ட் தீபக். ஹேய் ஹாய் ஷில்பா, எப்படி இருக்கீங்க? நான் சுமாரா தாங்க இருக்கேன். ஏன்னா நீங்க கேள்வி கேட்க போறது இடமா இருக்க போகுது, அதனால பயமா இருக்கு. சோ ஓகே. தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி சூப்பரா போயிட்டு இருக்கு. புது ட்ரெஸ் வாங்கியாச்சு. சோ நாளைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு சீக்கிரமா எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பட்டாசு வெடிக்கணும். சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். தீபக், நான் நாளைக்கு தான் குளிக்கவே போறேன். சாரி, டென்ஷன் ஆகுதுமா. நாளைக்கு தான் வந்து இந்த சாஷ்டாங்கமா உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில வந்து குளிச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கண்ணில் ஒத்திட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்ல வந்து நீ அதுல டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்ல, நிறைய வெடிகள், அதாவது ஒரு லாரி ஃபுல்லா வெடி ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுல இருந்து ரெண்டு டப்பா மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, சிட்டுக்குருவிலேயும் ஸ்பெஷலா இருக்கு. சிட்டுக்குருவி லேகியமா? சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தீபாவளிக்கு வந்து தீபாவளி லேகியம்ல தீபாவளி மருந்து அது ரெடியா இருக்கு. சிட்டுக்குருவி லேகியம் வேற ஒரு மேட்டர். அப்பாடா, கரெக்டா சொல்லிட்டேன். சொல்லுங்க ஷில்பா. நீங்க பாக்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கீங்க. உங்க பின்னாடி இருக்கிற செட்டும் ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம விஜய் டிவி வியூவர்ஸ்க்கு என்ன புதுசா கொண்டு வர போறீங்க? இன்னைக்கு இந்த தீபாவளி ஸ்பெஷலான நாள். சோ இந்த அக்கேஷன்ல வந்து சின்ன சின்ன செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப துடிச்சாங்க. எப்படி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மட்டும் தான் ஆடுவீங்களா, நாங்களும் ஆட மாட்டோமா, எங்களுக்கும் டான்ஸ் தெரியும், நாங்களும் ஆடுவோம், நாங்களும் ஜோடிகளோட வந்து ஆடுவோம் சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கு இந்த தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அவங்க எல்லாம் தயாரா காத்துட்டு இருக்காங்க. சோ we are going to present to you ஜோடி நம்பர் 1 ஜூனியர்ஸ். ஓகே, என்ன ஷோன்ற சொல்லிட்டோம். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சோ லெட்ஸ் கோ ஸ்டார்ட் வித் தி ஷோ. கம் ஆன் கம் ஆன். நிலங்க என்னப்பா நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண முடியுமா? அப்படியே எஸ். அதுக்கு வந்து அவங்க இங்க வர மாட்டாங்க, நீங்க தான் வரணும். கம் ஆன் கம் ஆன், லெட்ஸ் கோ. ஜோடி நம்பர் 1 ஜூனியர். நம்மளோட ஜூனியர் செலிபிரிட்டிஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இன்ட்ரோ듀ce yourselves. Gaurav. Hi, my name is Rupika. Emma Binaya. T.S. Rinson. Pranav. Kritika. Hey, போட்டு தாக்கு வரவுரு புற போட்டு தாக்கு வங்க கடல் எற போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஏ சக்க போட அன்னித போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு. Avnish. Hi, I am Pooja. ஏ டனடனகா ஏ டனடனகா நகா 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 டனடனகா ஏ டனடனகா ஏ டனடனகா நகா 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 டோய் டிப்பிசாசே ஒந்தொல்ல தங்கலையே. Samar. Hi, I am Srimati. மோசமான பேட்ட இது எங்களோட கோட்டை. சைட் கீட்டு அடுச்சானி ஊடு திரும்ப மாட்ட. பானிபூரி போல அட எதிரி கண்ணு உடையும் மோதி ஜெயிச்சதில்லை இந்த ஊரு எந்த படையும். Rutu. I am Rutwa. இப்போ இல்லாட்டி அப்போ இப்போ இல்லாட்டி அப்போ இப்போ இல்லாட்டி அப்போ. சோ இந்த தீபாவளிக்கு இந்த ஜோடி நம்பர் 1 ஜூனியர்ஸ் உங்களுக்காக பல விஷயங்கள் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. அது என்ன விஷயங்கள்? பல ஸ்பார்க்லிங் அண்ட் ஸ்பெக்டாகுலர் பெர்ஃபார்மன்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
காதலுக்கும் வெள்ளிக்கைகள் தொட்டு நீட்டினார் சின்ன தகரம் கூட தங்கம் தானே காதலுக்கும் கல்லில் வல்ல கள்ளம் ரெண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே சிந்தும் வேர்வை நிறுத்தமாகும் சின்ன பார்வை மோட்சமாகும் காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானே. சூப்பரு. Thank you. அதாவது ரின்சனுக்கும் அபிநயாவுக்கும் எங்களை விட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா அவங்க நிறைய மேடைகள் பார்த்துட்டாங்க. சாதாரணமா அவங்களை வந்து எதிரும் பொதுருமா தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு ஜோடியா ஆடுறாங்க. உண்மையிலே சோ கிரேட். Once again wishing you a very happy and safe Diwali. இப்ப நீங்க பார்த்த ஒரு நிகழ்ச்சி, நீங்க ரொம்ப நாளாவே ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, நீங்க ரொம்ப நாளாவே பார்த்துட்டு வந்த ஒரு நிகழ்ச்சி, ரசிச்சுட்டு வந்த, உங்களால கொண்டாடப்படுற நிகழ்ச்சியான நீயா நானா. யூஸ்வலி இதுல ஒரு வித்தியாசமான டாபிக் எடுத்து அதுல புதைந்து இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி ஒரு பெரிய விவாதமே நடக்குங்க. அந்த வகையில இந்த தீபாவளி அன்னைக்கு அதுல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு லைன் டேட் சிறப் நீயா நானா. இந்த தீபாவளி திருநாள்ல ஒரு ஸ்பெஷல் நீயா நானா நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நாங்க எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னைக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே அழகா ஜொலி ஜொலி போட பளபள போட சின்ன திரை நடிகைகள், இன்னும் சிறப்பா சொல்லணும்னா சின்ன திரை கதாநாயகிகள் தயாரா இருக்காங்க. தயாரா இருக்கீங்களா? ஆனா அவர்களுக்கு சவால் கொடுக்கும் விதத்துல இந்த பக்கமும் கொஞ்சம் கூட சளைக்காம சின்ன திரை நடிகர்கள், சின்ன திரையின் கதாநாயகர்கள் தயாரா இருக்காங்க. நீங்க தயாரா? சோ இன்னைக்கு சின்ன திரையை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா ஷோக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மைக்கை எடுத்து ரெடி பண்ணி அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மட்டும்தான் நீ சொல்ல நினைக்கிறேன். ஆமா, அது சொன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். ஓகே, ஓடி போய் கிடைச்ச கேப்ல பார்ட்டிசிபேட் பட் ரொம்ப நல்லா பண்ண சிவா. நைஸ். ஓகே, இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நீயா நானா ரொம்ப ஒரு கலர்ஃபுல் ஷோ. எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய அபிமானம் பெற்ற அத்தனை சின்ன திரை நட்சத்திரங்கள் இங்கே தான் இருக்காங்க. இவங்க அவ்வளோ பேரும் ஒரே மேடையில் மனசு திறந்து பேசினா, சண்டை போட்டா, கருத்துக்களை பரிமாறிக்கொண்டா, ஆக்ரோஷமாக இருந்தா, சிரிச்சா, மகிழ்ச்சியாக இருந்தா, எல்லா ஃபீலிங்ஸையும் ஒரே நீயா நானால அவர்களுக்கான சிறப்பு மேடை, உங்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் நீயா நானால இந்த தீபா கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கு. அட்டகாசமா எல்லாரும் ஆர்கியூ பண்ண போறோம், சண்டை போட போறோம். என்னன்னு நீங்களே பாருங்க. விஜய் டிவியில நீயா நானா ப்ரோக்ராம்ன்றது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஷோ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீயா நானா ஷோவில் வந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க, இல்லை 2 கெஸ்ட் வருவாங்க. இன்னைக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியல் ஃபன்னோட நாங்கள் பயங்கரமாக சண்டை போட போகிறோம்னு நினைக்கிறேன். நீயா நானா அப்படின்னு போனால் ஃபீமேல் ஆடியன்ஸில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா பெண்கள் ரசிக்கிற ஒரு நிகழ்ச்சி நீயா நானா. அதை நடத்தி கொண்டிருப்பவர் கோபிநாத், அவர் ஒரு ஆண். இது கோபிநாத்ங்கிற ஒரு தனி மனிதனுடைய வெற்றி கிடையாது, ஆணுடைய வெற்றி. ஒரு ஆண்னாலதான் இவ்வளவு சிறப்பான பெண்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும் அப்படிங்கறது ஒரு ப்ரூஃப். சார், நான் பதில் சொல்றேன் சார். இதே விஜய் டிவி தான் அணு அளவும் பயம் இல்லைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது எந்த ஆணை வச்சும் பண்ணலையே, பெண்களை வச்சு தானே பண்ணாங்க. இப்ப பெண்கள் தானே திறமைசாலிகள், ஏன் ஆண்களை கூப்பிட்டு பண்ணல? இதே விஜய் டிவி தானே. இதே விஜய் டிவி பெண்களை வச்சு ஒரே ஒரு நிகழ்ச்சி அணு அளவும் பயம் இல்லை சக்சஸ்ஃபுல் பண்ணி காமிச்சிருக்கோம்ல. அவ்வளவுதான், மீதி எல்லாமே ஆண்களை பேஸ் பண்ணி. இவங்க நடிக்கிறது நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவு வலுவானதாக இருக்கிறது. இந்த சின்னத்திரை உலகம் எப்படி இருக்கு, இதுல யார் ரொம்ப அழகு, யார் ரொம்ப காசிப், யார்கிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, யார் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். எனக்கு உங்க மேலதான் சார் பொறாமை. எனக்கு ஏன் எம்எல்ஏ எதுக்கு இல்லை, உங்களை மாதிரி தமிழ் பேச முடியலன்னு இல்ல, உங்களை மாதிரி ஆ முடியலன்னு தான். அது இல்லாம நானும் விடாம பாக்குறேன், நல்ல நல்ல கோட்டா போட்டு வரீங்க. எனக்கு கல்யாணத்துக்கு கூட ஒரு கோட் வாங்கி தரல சார். அது இல்லாம என்ன போட்டு கும்பிடுறாங்களேமா, கிட்டத்தட்ட காக்கா காக்கா சூர்யா மாதிரி கோணி பையோட அலைஞ்சிருக்கேன் நான். இல்ல, ஆனா நீங்க இன்னொரு லாஜிக்கலான விஷயம் புரிஞ்சுக்கணும். கோட்டு போடுறதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு. அது அந்த ஹேங்கர்ல இருந்தாருன்னா இந்த கோட் ஸ்டாண்ட்ல கிடக்குறது எங்க கிடந்தா என்ன?
ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் இந்த நிகழ்ச்சியில் உட்கார்ந்திருந்தாலும் கூட அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்தாக்கம் இந்த நிகழ்ச்சி மூலமா வெளிப்படும். நான் வேடிக்கை பாக்குறேன் நீ வா வாடா இங்க வந்து பேசு நீ என்ன அங்க நின்னு பேசுற இங்க வாயா எதிரல வா வந்து பேசுடா சும்மா இந்த தீபாவளி சின்னத்திரை நட்சத்திரங்களின் ஸ்பெஷல் தீபாவளியா உங்களுக்காக நீயா நானா வழியாக வருகிறது. மத்தாப்பு, புஸ்வானம், சரவடி, ஆட்டம் பாம் வரைக்கும் எல்லா பட்டாசும் இருக்கிற ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி உங்க தீபாவளி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பா வழங்கிட்டு இருக்கிற இந்த அரசன் சோப் விஜயன் தீபாவளியில் ஒரு சிறிய இடைவேளை.